சனிக்கிழமை மதியம் வந்து லஞ்சுக்கு சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி ஆர்டர் இருந்துச்சு. 2 ஃபேமிலி 2 பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போவுமே சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து நான் செய்யும்போது இந்த இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அதை தான் யூஸ் பண்ணுவேன். தனித்தனியாக போட மாட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நான் வீட்டிலேயே வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். அதுதான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா ரைஸில் பிரியாணி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அரிசி வந்து உடையாமல் வரும். பாஸ்மதி ரைஸ் எப்படி பண்ணாலும் வந்து கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். ஆனால் சீரக சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எப்படி போடுறோமோ அதே மாதிரி பிரியாணி முழுசாக கிடைக்கும். அதனால் எனக்கு வந்து சீரக சம்பாவில் செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆர்டர் பண்ணவங்கள ஒருத்தவங்க வந்து மலையாளி. அவர் வந்து இது வரைக்கும் சீரக சம்பாவில் நான் சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன். ரொம்பவே எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தார். ஸோ பிரியாணியுமே அன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ கரெக்டாக நான் 1 o'clockலாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். அவங்களும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்